கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். பாப்பா உட்காரு. 12ஆம் அதிகாரத்தில் 41 முதல் 44 பிள்ளைகளை கையில் வைத்துக் கொள்ளுங்க. இடையூறு செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்க. செய்தியின் வேலையிலே நான் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12:41 44 வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலாம் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயதெல்லாம் போட்டு விட்டாள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேத பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேதத்தை புரிந்து கொள்ளவும் கேட்கவும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அது மட்டும் இல்லை, சாதாரண எளிய மக்களுடைய ஜனங்களுடைய நற்கிரியைகளையும் கவனித்தார். அவர் நிறைய அற்புதங்களை மட்டும் செய்தார்னு சொல்ல முடியாது. அவர் சின்ன சின்ன ஆட்கள், அதாவது ரொம்ப எளிமையான ஆட்கள், அவங்களாம் கூட என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறார். பேர் இல்லாதவர்கள் கூட என்ன செய்தாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா, காணிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கார். அங்கே உட்கார்ந்துட்டு அவங்க காணிக்கை போடுகிறதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாரையும் பார்க்குறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாரும் காசு போட்டாங்க, பெரிய காசு தான், அதிகமாக தான் போட்டாங்க. ஆனால் சின்ன ஒரு 2 காசு தான் போட்டா. இந்த எல்லாரும் போட்டதை பார்த்த இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, இவ தான் அதிகமாக போட்டா அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அதிகமாய் போட்ட பணம் எல்லாருடைய பார்வைக்கும் பெரிதாய் தெரியலாம். ஆனால் 2 காசு போட்ட அவளுடைய அந்த இருதயம் தேவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை பற்றி தான் நம்ம கவனிக்க போகிறோம். இயேசுவுக்கு நாம் ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும்? காணிக்கை போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நன்றி உணர்வு. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நாம் காணிக்க போடுறோம். அல்லேலூயா. 2வது, வேதத்தின் கட்டளை. கர்த்தருடைய பங்கை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்றதுனால அந்த கட்டளையை நிறைவேற்ற காணிக்கை போடுறோம். 3வது, ஊழியம். சபை பணிகளுக்கு, சபையினுடைய ஊழியங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவுவதற்கு காணிக்கை போடுகிறோம். இதனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதான் காணிக்கை போடுறதுக்கான காரணங்கள் என்று பைபிள் சொல்லுது. அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. காணிக்கை கூட எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி நிலையில கொடுக்கணும், என்ன சூழ்நிலையில கொடுக்கணும், எப்படி கொடுத்தா கர்த்தர் பிரியப்படுவார்னு சொல்லுது. முழு மனதோடு கொடுக்கணும். காணிக்கை என்ன எப்படி கொடுக்கணும்? முழு மனதோடு, கட்டாயமெல்லாம் இல்லை, அன்பாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மனதில் நியமித்தபடி கொடுக்கணும். உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி நீங்க என்ன செய்யணும்? முழு உற்சாகமாய் இயன்றதை மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கான வேத வசனங்கள் மல்கியா 3:10, ஆதியாகமம் 14:20, லேவியராகமம் 27:30,
இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? தசமபாகம் கொடுக்கும்போது மகிழ்ச்சியா கொடுங்க. தசமபாகம் கொடுக்கணுங்கிற கட்டளை வருவதற்கு முன்னாடியே ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்தார்னு பைபிள் சொல்லுது. தசமபாகம் கொடுக்கணும் கட்டளை மோசே தான் எழுதினார். ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன செய்யறாரு? மெல்கி சேதேக்குன்ற ஒரு ராஜாவுக்கு அவர் தசமபாகம் கொடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இனிமே கொடுக்க போகிறதை முன்பாகவே ஆண்டவர் எங்க செய்யறாரு? செய்து காட்டுகிறார். அதுதான் கட்டளையா வந்தது. லேவியராகம் 27:30 தேசத்தின் தானியத்திலும் விருட்சங்களின் கனியிலும் தேசத்தின் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் என்ன எப்படிப்பட்டதா? அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. தசமபாகம் என்னது? பைபிள் சொல்லுதுங்க, அது பரிசுத்தமானது. உங்கள் காணிக்கை பரிசுத்தமானது. தசமபாகம் காணிக்கையெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதனால இந்த ஸ்திரீ இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. அது ஏழை தாய், விதவை, அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால சந்தோஷமா வந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்கணும்னு இன்னும் கூட பைபிள் தெளிவா சொல்லுது. மனம் உவந்து கொடுக்க வேண்டும். அதாவது மனம் உவந்து அப்படின்னா மனம் வந்து, மனசு வந்து. நம்ம சொல்றோம்ல, ஐயோ மனசே வராது, அதுக்கு மனம் வராத மாணிக்கம் சொல்றோமா இல்லையா? அப்படி சொல்லுவோம். யாரா வீட்டில் யாரா கொடுக்காதவங்கள பார்த்து இதெல்லாம் சொல்லுவோம், மனசே வராது. ஆனா பைபிள் சொல்றது மனம் உவந்து, மனம் வந்து, மனம் இறங்கி சந்தோஷமா மனதில் நியமித்தபடி வருத்தத்தோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 3:9 கர்த்தரை நீங்க இப்படி கூட கனப்படுத்தலாம். எப்படி? உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. லூக்கா 6:38 கொடுங்க அப்போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி வசனங்களை அறிந்தவளாக, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தேவ மனுஷியாக அந்த ஏழை விதவை அங்க காணிக்கப்படுகிறார்கள். இதுதான் அந்த சம்பவம். இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் தான். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு அதில் நீங்க வளர்றீங்க அப்படிங்கிறது தேவன் அறிவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழை விதவையினுடைய வாழ்க்கையில் அவங்க கொடுத்த காணிக்கையின் மூலமாக தேவன் அவர்களிடத்தில் கண்டுபிடித்த குணங்கள். ஸ்தோத்திரம். அவங்க இருதயத்தின் அர்ப்பணிப்பை தேவன் பார்க்கிறார். முதல்ல அது என்னதுன்னா இருதயத்தின் அர்ப்பணிப்பு. நம்முடைய இருதயம் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்படுகிறதா, அதை அவர் பார்க்கிறார். சத்தம் இல்லாத தியாகம். அது என்னது? சத்தமே இல்லாத ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. 41ஆம் வசனத்துல இயேசு காணிக்கைப்பட்டிக்கு எதிரே உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். இயேசு காணிக்கைப்பட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த காணிக்கைப்பட்டியினுடைய அமைப்பு இப்ப நீங்க பாக்குறீங்களே, இது என்ன இருக்கு? காணிக்கைப்பட்டி இப்படிலாம் அப்ப அங்க இல்லை, இந்த மாதிரி இருக்காது. அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, காணிக்கைப்பட்டி போடுவதற்கு ஸ்ரீகளின் பிரகாரம், எல்லாருக்குமே காணிக்கைப்பட்டி உண்டு. ஸ்ரீகளின் பிரகாரம் ஒரு பக்கம் இந்த பக்கம் இருந்திருக்கு. அவங்க அங்கிருந்து தான் போடுறாங்க, இந்த பக்கமும் போடுறாங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கவனிக்கணும். இது சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த காணிக்கைப்பட்டி தேவாலயத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கிறாரு. எப்படி எழுதிச்சுன்னா 13 காணிக்கைப்பட்டி தாரை ஊதுகிற வடிவிலே. தாரை ஊதுவாங்க இல்லையா? எப்படி சொல்றது? தாரைன்னா என்ன? கர்மாந்தத்துக்கு ஊதுவாங்களா, பார்த்துருக்கீங்களா? குளத்தாண்டு போயிட்டு மீசியெல்லாம் வழிச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஊதுவாங்க ஊரை நோக்கி. இப்படி நீட்டாக அப்படி வச்சு பெருசாக ஊதுவாங்க. பப்பரப்பேன்னு ஊதுனாங்கன்னா அந்த கோடியில் கேட்கும். தாரை ஊது அந்த ஒரு வடிவிலே காணிக்கைப்பட்டி இருந்திருக்கிறது. அது பித்தளையில் செய்யப்பட்டிருக்கு, வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கு அந்த காணிக்கைப்பட்டி. இது 13 காணிக்கைப்பட்டி அந்த வடிவில் வச்சு ஒவ்வொரு காரியத்துக்காக அதை பயன்படுத்துவாங்க. எதுனா ஏழைகளுடைய பராமரிப்புக்கு, பலிபீட பராமரிப்புக்கு, தானிய பராமரிப்புக்கு, விறகு வாங்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்காக அத்தனை காணிக்கைப்பட்டிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சான். இதில் தான் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? காணிக்கை போட்டிருக்கிறாங்க. வெள்ளி பொண்ணு காசெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க போட்ட அந்த காசை பற்றி பைபிள் ஆராய்ச்சி சொல்லுது. அந்த காசுன்னு சொல்லக்கூடிய தமிழில் மொழிபெயர்த்த வார்த்தை கிரேக்க மொழியில் லெப்தோன்னு சொல்லக்கூடிய
எபிரேய மொழியில் புரூட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயம் அது. இது எப்போ செய்யப்பட்டது, எந்த காலத்துடையதுன்னா ஏரோது மகாராஜா, ஏரோது மகாராஜா, அலெக்சாண்டர் ஐனேயஸ் இவங்க காலத்தில் செப்பு, அதாவது செம்புல செய்யப்பட்ட ஒரு நாணயம். இந்த நாணயத்தை தான் அவங்க என்ன செய்திருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, ஒரு நாள் கூலி ஒரு தெனாரியம், அதாவது ஒரு பணம். இந்த ஒரு நாள் கூலியில 64 1%. ஒரு நாள் கூலி 64 ரூபான்னு வச்சுங்க. அதுல 1% 1 ரூபான்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறோம். இந்த 8 மணி நேரத்தில் 5 நிமிஷம் 6 நிமிஷம் வேலை செய்தா எவ்வளவு கொடுப்பாங்கன்னா, இந்த ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு கொடுப்பாங்க. அப்போ 5 நிமிஷம் 6 நிமிஷம் செய்யக்கூடிய வேலைக்கான வருமானம் தான் இந்த 2 காசு. ரொம்ப ரொம்ப விலை குறைவான காசு, மதிப்பு குறையுது, ரொம்ப மதிப்பு குறைஞ்சது. இந்த நாணயத்தை தான் அவங்க என்ன செய்தாங்க, அந்த பெட்டியிலே போட்டாங்க. இயேசு கிறிஸ்து பணத்தின் மதிப்பை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் அர்ப்பணிப்பை பார்க்கிறவர். அல்லேலூயா. அவங்க உட்கார்ந்து என்ன பார்த்தாருன்னா, பணத்தின் பெரும் மதிப்பை பார்க்கல, அந்த அம்மாவுடைய இருதயத்தின் அர்ப்பணிப்பை பார்க்கிறார். அது சத்தமில்லாத தியாகம் அப்படின்னு சொன்னேன். சத்தமில்லாத தியாகம் அப்படின்னா பெருமையற்ற இருதயம். எப்படின்னா, இந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட காணிக்கை பெட்டியில காசை போடும்போது சத்தம் கேட்குமா, கணீர் கணீர்னு சத்தம் கேட்குமா. காசு உள்ள போடும்போது நிறைய காசு வச்சு போடுவாங்களாம். போடும்போது டொக்கு டொக்கு டொக்குன்னு போடும்போது அந்த சத்தம் எதிரொலிக்குமா. இந்த சத்தம் ஏன் எதிரொலிக்குதுன்னா, அவங்களுடைய பெருமையை வெளிப்படுத்து, பாரு நான் எவ்வளவு போடுறேன், பாரு நான் எவ்வளவு போடுறேன் அப்படின்னு. ஆனா இவங்க போட்ட அந்த 2 காசு எந்த சத்தத்தையும் எழுப்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், தாழ்மையுள்ள ஒரு இருதயம், பெருமையற்ற ஒரு இருதயம் கர்த்தருக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் போட்டு எல்லாரும் கவனிப்பாங்க, ஓ இந்த அம்மா இவ்வளவு போட்டிருக்குதா, இவ்வளவு போடுறாங்களா, இவர் இவ்வளவு போடுறாரா அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம், பெருமைப்படுவாங்களாம். ஆனா அவங்களுடைய இருதயம் பெருமையற்ற ஒரு இருதயம், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம். அந்த காசு அவங்க போட்டாங்க. அதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது கடைசி வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான். அவங்க நினைச்சிருந்தா ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன செய்திருக்கலாம், இன்னொன்று போட்டிருக்கலாம். ஆனா அவங்க 2 காசையும் கொடுத்தது அது முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. அல்லேலூயா. முழுமையான அர்ப்பணிப்பை அவங்க வெளிப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்க மனசு கொடுத்ததற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது கட்டாயத்தினாலேயோ கடமைக்காகவோ கொடுக்கப்படக்கூடாது. கட்டாயத்தினாலையும் கொடுக்கக்கூடாது, கடமைக்காகவும் கொடுக்கக்கூடாது. அந்த அம்மா இருதயத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இருதயத்தின் மகிழ்ச்சியை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:7 நான் சொன்னது போல, அவனவன் விசனமாயும் அல்ல. விசனம்னா என்ன, விசனம்னா என்ன, கவலையா? விசனம்னா என்ன, அதாவது கொடுத்துட்டு ஏன்டா கொடுத்தோமோ. தேவன் பாருங்க, ஜனங்களை படைச்சிட்டு ஏன் தான் இந்த ஜனங்களை படைச்சனோன்னு விசனப்பட்டார். அப்ப கொடுத்துட்டு விசனப்படுறாங்க, வருத்தப்படுறாங்கல்ல, அதான் விசனம். ஐயோ கொஞ்சம் யோசித்து இருக்கலாமோ, அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதான் விசனம். அந்த மாதிரி இல்லை, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, நீ கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. அவனவன் தன் இருதயத்தில் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட வாங்கறதுக்கு ஒண்ணு அவர் ஏழையா? நம்ம கிட்ட வாங்கி செலவு பண்றதுக்கு அவர் ஏழையா? ஒண்ணும் இல்லாதவரா? யோசிச்சு பாருங்க. அவர் தேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்தவரும் அவர் தான். நம்மகிட்ட ஏன் கேட்கிறார்? பின்ன ஏன் கேட்கிறார் சொல்லுங்க, எது கேட்கிறார்? தெரியுதா தெரியலையா? அப்படி பேசும்போது குறுக்கல பதில் சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஏன் கர்த்தர் நம்மகிட்ட காணிக்க கேட்கிறார்? டெல் மீ. ஃபேன் ஆஃப் பண்ணி, ஃபேனை போட்டா ஏசி ஆஃப் பண்ணிடுவேன். கவனிங்க, சோத்திரம் கேளுங்க.
ஏன் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார்? ஏமா கேட்கிறாரு? இங்க பாருமா, ஏமா என்ன பாரு, அங்க என்ன மூஞ்சில என்ன பாரு, பிள்ளைய நீங்க அங்க அப்பாட்ட அனுப்பிச்சிட்டீங்க. சோத்திரம். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் உனக்கு கொடுக்குறேன்ல, நீ எனக்கு கொடுப்ப, நான் கொடுக்குறேன், நான் உனக்கு கொடுக்குறேன்ல, என் குணம் உனக்கு இருக்கிறதா? அதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தேவன் நமக்கு நன்மை செய்வது இல்லை. நீ திருப்பி கொடுப்பனும் கொடுப்பதும் இல்லை, இலவசமாய் கொடுக்கிறார். என்னை போல குணம் உனக்கு வர வேண்டும், என்னை போல நீ மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தேவனுக்கு நீ கொடுக்கும் குணம் உனக்கு வரணுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, நீங்க கொடுங்கன்னு சொல்றாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா எப்படி கொடுத்தாங்க? உற்சாகமாய் மனமும் வந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொடுத்தார்கள். 1 நாளாகமம் 29:14 சொல்லுது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி, அது ஒரு பலன். மனப்பூர்வமா கொடுக்கிறது ஒரு பலன், கொடுத்துட்டு விசனப்படாம இருக்கிறது ஒரு பலன், அவசரப்பட்டு செஞ்சிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படாம இருக்கிறது ஒரு பலன். தாவீது சொல்றாரு, இப்படி கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜனம் ஏமாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம், இதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் எக்கச்சக்கமா கொடுத்தாரு, அது வேற. ஆனா சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன், அவங்கள்ட்ட அவ்வளவுதான் இருக்குது, வேற கிடையாது. அதை உற்சாகமாய் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவன் அந்த அர்ப்பணிப்பை அங்க பார்க்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அதுல இது வந்து விசுவாசத்தின் தியாகம். விசுவாசத்தின் தியாகம் அவங்க போட்டது என்னது? அந்த 2 காசு விசுவாசத்தின் தியாகம். எப்படின்னா பைபிள் சொல்லுது, உபாகமம் 14:28-29 காணிக்கையில் போடப்படுகிற பணம் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஏழைகளுக்கு அதை உதவி செய்ய வேண்டும். அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யணும்? காணிக்கைப்பட்டில் போடுற பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அதான் நியாயப்பிரமாண சட்டம். ஆனா ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பணம் அதுல போடணும்னு சொல்லி இருக்கும் போது உதவியை பெறக்கூடிய இவங்க உதவி செய்யக்கூடிய நிலையில் அங்க போய் என்ன செய்யறாங்க? போடுறாங்க. இதான் விசுவாசத்தின் தியாகம். அல்லேலூயா. தேவாலயம் தான் என்னை தாங்க வேண்டும், நான் தேவாலயத்தை தாங்குகிறேன், அதான் விசுவாசத்தின் தியாகம். அதை கர்த்தர் பார்த்தார், சந்தோஷப்படுறார், அவருக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு தேவாலயம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை மாறி நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கினால், அன்றைய காலகட்டத்தில் இருந்த சுயநலத்தை உடைத்து போட்டால், தேவனுக்கான அர்ப்பணிப்பை மகிழ்ச்சியோடு செய்தால், அல்லேலூயா. கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம தான் முகத்தை பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 28:9 கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, மனுஷனால் இதை செய்ய முடியுமா? முடியாது. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றம், உன்னுடைய நினைவுகள்லாம் எப்படி தோன்றுகிறது என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறார். அதனால உன்னை பற்றி முழுமையாய் அவருக்கு தெரியும். அந்த ஏழை விதவையினுடைய உள்ளத்தை, இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருந்தார். அந்த உள்ளத்தின் அர்ப்பணிப்பை அவர் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றார், எல்லாரும் போட்டவங்களுக்கு முன்னாடிலாம் சொல்றார், அதிகமாய் போட்டால். அல்லேலூயா. கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று நீதிமொழிகள் 22:1-2 வாசிக்கிறோம். அப்படின்னா நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார், எடை போடுறாரு, நம்மளை எடை போடுறாரு, எவ்வளவு எடை தாங்குறோம், நம்முடைய இருதயம் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய மனசு எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கிறது, எல்லாம் பார்க்கிறாரு. அதனாலதான் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க. இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்படி மூடி தானே போடுறோம், காணிக்கு இப்படி மூடி தானே போடுறோம். யாருக்காவது தெரியுமா நம்மளை தவிர? ஆனா யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். பாவம், இந்த பொட்டி உதவாத நோட்டு, செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டு எல்லாம் தாங்குது. அப்படிலாம் போடாதீங்க. எப்பவுமே கர்த்தர் கொடுக்கும்போது என்ன செய்யக்கூடாது? உதவாதெல்லாம் போடக்கூடாது, செல்லாதெல்லாம் போடக்கூடாது, கிழிஞ்சதெல்லாம் போடக்கூடாது. அது பிரயோஜனம் இல்லை. அது நம்ம குணத்தை பார்க்கிறார், அதுல நம்முடைய மனசை பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன போல கொடுக்கிற குணம் வர வேண்டும், அப்போ நான் உன்னை அபரிவிதமா ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ இந்த பக்கம்
காணிக்க போட்டாங்கல்ல, மற்றவர்கள் எல்லாரும் போட்டாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவங்க பரிபூர்ணத்திலேருந்து எடுத்து போட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்போ இயேசு உட்கார்ந்து இதை பார்த்துட்டு இருக்காருன்னா சும்மா பார்க்கல, சும்மா காணிக்க போகிறத உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கல. அவங்க இருதயத்தை கர்த்தர் கவனித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவங்க பணம் போடுறாங்க, பயங்கர சத்தம், அந்த தேவாலயமே எதிரொலிக்குது. ஏன்னா வெண்கலம்னா பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு காணிக்கை பெட்டி தாரை வடிவில் இருக்குதுன்னு சொன்னா அங்க மேல இருந்து போடும்போது உருண்டு வந்து கீழ்ப்பகுதிக்கு போகும்போது அது சத்தத்தை ஏற்படுத்தும், அப்படியே ஒலியை ஏற்படுத்தும், டங் டுங் டங் டுங்னு சத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சத்தம் வரும்போதெல்லாம் அங்க நின்று அவர் போட்டுக்கிட்டே இருப்பார், சத்தம் உயர வரைக்கும் போட்டு தான் போவார். அது அவங்களுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறது. அந்த இருதயத்தை கர்த்தர் கவனிச்சார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6:2 நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல. இங்க என்ன போட்டிருக்கு? மாயக்காரர் ஆலயங்களில் செய்வது போல. அப்போ மாயக்காரர் ஆலயத்தில் என்ன செய்யறாங்க? சத்தத்தை எழுப்புகிறாங்க. காணிக்கையை போட்டு பார், நான் இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லி எழுப்புறாங்க. இன்னைக்கும் நீங்க திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா பாரம்பரிய சபைகள் அங்கே இருக்கிறது. ரொம்ப பழைய சர்ச்செலாம் இருக்கு. நான் போயிருக்கிறேன், ஆதியில் ஆரம்ப நாட்களில் நான் போயிருக்கிறேன். அங்கே ஹாப்பி ஸ்டோர் ஓனர் அவங்க கூட நான் போயிருக்கிறேன். அவங்க ஒரு 4-5 சபைக்கு போனாங்க. நான் அவங்க கூட போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பேரா சொல்லி அறிவிக்கிறாங்க, இவர் 10,000 கொடுத்தார், இவர் 5,000 கொடுத்தார் அப்படிலாம் அறிவிக்கிறாங்க. சபையில் ஒரு ஆவியும் இல்லை. ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டுருக்காங்க அன்னைக்கு. அவர் அடிக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றாரு. ஒன்றும் ஆசர மாட்டேங்குது, ஒரு வார்த்தையை பேச மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கும் இருக்குது. அல்லேலூயா. தங்களுடைய மதிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று, தங்களுடைய காணிக்கையை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இயேசு அதை அன்னைக்கு பார்த்துட்டே இருந்தாரு. அவங்களுடைய வெளி வேஷத்தை உடைத்து காட்டும் தேவன். ஜனங்களுடைய வெளி வேஷம் இருதயம் எப்படி இருக்குங்கிறத இந்த வெளி வேஷத்தை கர்த்தர் உடைத்து காட்டுறார். அல்லேலூயா. மத்தேயு 6:3 சொல்லுது, நீ தர்மம் செய்யும் போது அந்த தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உனது வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாது இருக்க கடவுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அம்மாவை ஏன் தெரியுமா பார்த்தாரு? இந்த ஏழை விதவையை உற்று நோக்கி பார்க்க காரணம் என்ன அப்படின்னா, உபாகமம் 10:18 சொல்லுது, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவசரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த ஏழை விதவையை, திக்கற்றவளை, அவளுக்கு விசாரிப்பையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று தேவன் அவளை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு முழு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் தம்மை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசாரிக்கிறவர், கர்த்தர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 1:17 சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்ப இயேசு ஏன் பார்க்கிறாரு? இந்த வசனத்தின்படி அவர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி திக்கற்றவங்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது தான் தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியா இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இயேசு அவங்களை நோக்கி பார்க்கிறார். சபைக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இந்த ஏழை விதவை சபைக்கு ஒரு பாடமாக இருக்கிறாங்க. ஏழை விதவையும் 2 காசும் என்ற தலைப்புல இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? சபை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இன்னைக்கு நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய ஊழியம், நம்முடைய கொடுக்கல், நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜனங்களுடைய பாராட்டுக்காக இருக்குதா, இல்ல தேவன் மேல் கொண்டிருக்கிற பக்திக்காக இருக்குதா? அதை கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயமும் சபையில நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது சத்தத்தோடு இருக்கிறதா, இல்ல யாரும் அறியாததா இருக்கிறதா? அதான் கர்த்தர் நமக்கு பார்க்கிறார். அந்த விதவையை பார்த்து கர்த்தர் சொல்றார், அதை அவங்க எல்லாருக்கும் சாட்சியா சொல்றார், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். ஆனா அந்த 2 காசு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அது என்ன மதிப்பு இருக்கும்? அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவன் அந்த காசை பார்க்கல,
அந்த மனசை பார்க்கிறார். உன் மனசு எப்படி இருக்கு? உன் மனசு எப்படியோ அப்படிதான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முழுமையான பலி. இவங்க 2 காசு போட்டது எதை காட்டுது? முழுமையான பலி, புத்தி உள்ள ஆராதனை. நம்ம முழுசா பலி செலுத்துறது தான் புத்தி உள்ள ஆராதனையாய் இருக்க முடியும். 12:44 மார்க்ல அவங்க எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். கவனிக்கணும், இதான் முழுமையான பலி. எல்லாத்தையும் போட்டுட்டான். 2 தான் வச்சிருந்தா, எல்லாத்தையும் போட்டுட்டான். அதான் முழுமையான பலி. நல்லா கவனிங்க, தனக்கு நஷ்டம் வராதபடி கொடுப்பது பலி அல்ல. தனக்கு நஷ்டம் வராதபடி கொடுப்பது பலி அல்ல, தன் சுயத்தை அழித்து கொடுப்பதே பலி. அல்லேலூயா, தன் சுயத்தை அழித்து கொடுக்கறது தான் பலி, நம்மையே அர்ப்பணிக்கிறது தான் பலி. அதுதான் அவங்க செய்யறாங்க. அந்த 2 காசு மதிப்பு இல்லதான், அதுல ஒன்னும் வாங்க முடியாதுதான். ஆனா அதை தேவன் பார்க்கல, அதை கொடுத்த இருதயத்தை பார்க்கிறார். வேற ஒன்னும் இல்லையாங்க. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த வேளை உணவுக்கு கூட பணம் இல்லை, ஆனா அவளோ தன் பாதுகாப்பையும் தன் எதிர்காலத்தையும் காணிக்கை பெட்டியிலே போட்டாள். தன்னுடைய பாதுகாப்பையும் தன் எதிர்காலத்தையும் எங்க போட்டாங்க? பலிபீடத்திலே காணிக்கை பெட்டியில போட்டாங்க. அல்லேலூயா. ரோமர் 12:1 சொல்லுது, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் என்னது? முழுமையான பலி, முழுமையான அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. நீங்க பாருங்க, எவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணாலும், எவ்வளவு கருமையாக இருந்தாலும் ஒன்றும் மீதம் இருக்க போவதில்லை. பைபிளே சொல்லுதே. என்ன பைபிள் சொல்லுது? அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அதிகமா பிசினித்தனம் பண்ணா கூட என்ன வந்துடும்? வறுமை வந்துடும். எவ்வளவுதான் சாப்பிடாம சேர்த்து 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 வச்சா கூட கண்டிப்பா வறுமை இருக்கும்ன்றார். எப்போ அது விருத்தி அடையும்? உன் மனம் தேவனுக்கு திறக்கப்பட வேண்டும். உன் மனசு திறக்கப்பட்டாதான் நீ உழைக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன பாருங்க, இந்த 10% கொடுக்கும்போது 90% ஆசீர்வதிக்கப்படுகிறது. 10 கொடுத்தா 90 கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்படி கொடுக்காதவங்க பாருங்க, நான் நல்லா சொல்றது புரிஞ்சுக்கணும். உங்களை குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு 10 பைசா கூட தேவனுடைய சமூகத்துக்கு காணிக்கை கொடுக்காத ஒருவன் எங்க கொண்டு போய் கொடுக்கறாங்க? 5000 10,000 எங்க கொடுக்கறாங்க? டாக்டர் கிட்ட கொடுக்கறாங்க. இப்போ நீங்க கொடுக்காம தேவனுக்கு கையை முடக்கி கொண்ட நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களை கரங்களை திறக்கிறீங்களே, அது எப்படி? கையை திறக்கிறீங்களே, காசு இல்லைனாலும் கடன் வாங்கி கொடுக்குறீங்களே, அந்த டாக்டர் உங்களை காசு இல்லைன்னா ஏற்றுப்பாரா? தேவன் அப்படி அல்ல. ஒண்ணுமே நீ கொடுக்கலாம் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு போய் நீ கொடுக்காம கையை முடக்குறிய, அதுதான் கேள்வி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பலி முழுமையானதாக இருக்க வேண்டும். இந்த அம்மா பாருங்க, உலக ஆசீர்வாதங்களை விட பரலோகத்தின் மதிப்பு பெரியது என்பதை உணர்ந்தார்கள். உலக ஆசீர்வாதத்தை விட பரலோகத்தின் மதிப்பு பெரியது. நல்லா கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான்கள் பூமியிலே தங்கள் பெருமைகளை சேர்த்தார்கள். பணத்தை போட்டாங்க, பெருமையை சேர்த்தாங்க. ஆனா இந்த ஏழை விதவையோ பரலோகத்தில் தனக்கு ஒரு கணக்கை திறந்தாள், ஒரு அக்கௌண்ட்டை திறந்தாங்க. அதான் முழுமையான பலி. எத்தனை பேர் இந்த பலியை செலுத்த முடியும்? எத்தனை பேருக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது? இன்னைக்கு அக்கௌண்ட் இல்லாத ஆளே இல்லை. ஏன் அக்கௌண்ட் வந்தது? 1000 ரூபாய் போடணும்னா அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லா பெண்களும் அக்கௌண்ட் என்ன செய்துட்டாங்க? ஓபன் பண்ணிட்டாங்க. அதை விட அட்வான்ஸ் என்னன்னா, ஜிபே இல்லாத ஆளே இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆமா, டீ குடிக்கணும்னா கூட ஜிபே தான். உங்களுக்கு தெரியுமா, நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அந்த பிரிண்டிங் எடுக்கிற இடத்துக்கு போவேன். அங்க பாத்தீங்கன்னா யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் எல்லாம் ஜிபே தான்.
₹1 கூட இல்லை, எல்லாம் ஜிபே தான். அப்ப இன்னைக்கு எல்லாரும் அந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க. யாராவது பரலோகத்தில் கணக்கை திறந்து இருக்கிறாங்களா? அவள் பரலோகத்தில் தன் கணக்கை திறந்தாள். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டும் வராது, ஆனால் அங்கே இருக்கிற அக்கௌண்ட்ல சேர்க்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு தந்திருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். முதல் இடம், ஃபர்ஸ்ட், முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்தா. தேவன் அவளை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். கவனிங்க, நாம் யாரை நம்பி வாழ்கிறோம்? யாரை நம்பி வாழறோம்? வீட்டுக்காரியா? தம்பி உங்க இடத்துக்கு வா, சொல்லி இருக்கிறனால நாங்கள் உட்காரக்கூடாது, அப்படி வா. கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நாம் யாரை நம்பி வாழ்கிறோம்? நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் அந்த விதவை தன் பாதுகாப்பை பெட்டியிலே போட்டாள். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தேவன் ஒருவருக்கும் கடனாளியா இருப்பதே இல்லை. கடனாளியா இருப்பதே இல்லை. அது அவங்களுக்கு பல மடங்கு கூட்டி தர்ற வரைக்கும் அவர் ஓய்ந்து இருப்பதும் இல்லை. அதை குறித்து அவங்க கணக்கு போடுறாரு. எப்படி செய்யலாம், இவங்களுக்கு எப்படி செய்யலாம், எப்படி கொடுக்கலாம். நீங்க யோசிப்பீங்க, கர்த்தர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சா நான் கொடுப்பேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா கவனிங்க, தேவன் நல்லா ஒருத்தருக்கு ஏன் கொடுப்பதில்லைன்னு சொன்னா அதை வைத்து காப்பாற்றுவதற்கான பலன் அவர்களுக்கு இல்லை. அவங்க அதை வச்சுக்க மாட்டாங்க. கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, என்ன செய்ய மாட்டாங்க, அதை பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டாங்க. அது பயங்கரமா செலவு பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்கி மறுபடியும் கஞ்சும் கூட தான் குடிப்பாங்க. தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், யார் அதை பத்திரமா வச்சுப்பாங்க, பிரயோஜனப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். இன்னொரு காரணம் கொடுக்காம இருப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படி கொடுக்கும்போது அவர்கள் தேவனை மறந்துடுவாங்க. குறை வந்தா யாராவது தேவ சபைக்கு போக போறாங்களா? குறை வந்தா தேவனை தேட போறாங்களா? கவலை இல்லாம இருந்தா தேட போறாங்க? இல்லை. அப்போ அவங்களுடைய இல்லாமைக்கு காரணம் ஏன் தேவன் அனுமதிக்கிறார்னா தேவனை அவங்க மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ இந்த ஏழை விதனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு மிச்சம் மீதியை கொடுக்கும் மனநிலை தான் இருக்கிறது. இந்த பரிபூர்ணத்திலிருந்து போட்டாங்கன்னு பைபிள் சொல்லுதுல்ல, அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய வருமானம் வருது, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானத்துக்கு குறைவில்லை, அதை எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, அதுல இருந்து எடுத்து போட்டாங்க. அது அர்த்தம் கிடையாது. தமிழ் அப்படி சொல்லி இருக்குது. இதுக்கு இன்னொரு தமிழாக்கம் இருக்கு, வழுவாக்கம். பரிபூர்ணம்னா என்ன? வழுவாக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய எல்லா தேவையும் போக, என்னுடைய எல்லா தேவையும் முடிஞ்ச பிறகு, எல்லா தேவைகளுக்கு நான் செலவழிச்ச பிறகு ஏதாவது மிச்ச மீதி இருந்தால் அதை நான் போடுகிறேன். அதை தான் போட்டாங்களாம். எதை போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வழக்கம் எப்படி இருக்கு? நம்ம லிஸ்ட் எடுத்து எழுதுறோம், இதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் எழுதிட்டு கடைசியில 50 100 மிச்சம் இருந்தா கர்த்தருக்கு. யாருக்கு மிச்சம் மீதி இருந்தா யாருக்கு? கர்த்தருக்கு. என்னம்மா நைட்டு தூங்கலையா? சோத்திரம். நிறைய பேர் தூங்கல போலுக்கு நைட்டு. ஒருவேளை இந்த ஏசினால தூக்கம் வருதா? யோசிச்சு பாருங்க. மிச்ச மீதியை கொடுப்பதற்காக தேவாலயத்துக்கு வருகிறார்கள். மிச்ச மீதியை கொடுக்கவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. எல்லா தேவையும் போக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. பைபிள் மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது, அவங்க மிச்ச மீதி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அதாவது தங்கள் உபரியில் இருந்து கொடுத்தார்கள். அனைவரும் தங்கள் உபரியில் இருந்து, உபரினா என்ன? மிச்ச மீதி, தேவை போக, செலவினம் போக இருந்தா போடுவோம், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி தேவன் பார்த்தார், அதை அந்த இருதயத்தை பார்த்தார். அந்த மாதிரி கொடுக்கிற இருதயத்தை தேவன் விரும்பவில்லை, அதை வெறுக்கிறார். பைபிள் சொல்லுது பாருங்க, ஏன் மிச்ச மீதியை தேவன் வெறுக்கிறார். மல்கியா சுவிசேஷம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:8 பாருங்க,
கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் மேல் பிரியமா இருப்பானா? உன் முகத்தை அவன் பார்ப்பானா? ஆண்டவர் கேட்கிறாரு. இதான் மிச்ச மீதி. மிச்ச மீதினா என்ன? கண் ஊனமானது, கால் ஊனமானது, இதெல்லாம் கொண்டு போய் கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நம்மகிட்ட இருக்கிறதானே கொடுக்க முடியும் சொல்றாங்க. ஆனா அவர் என்ன செய்வாரு? கேட்கிறாரு அவரு, இதை நீ எனக்கு கொடுக்காத, போய் உங்க ராஜா கொடு. உன்னை நடத்துறான் உங்க வீட்டுக்காரன், அவனுக்கு கொடு. உன்னை அதிபதிக்கு கொடு, எனக்கு தேவையில்லை. மிச்ச மீதியை வாங்குவதற்கு நான் தேவன் அல்ல, நான் அதை வெறுக்கிறேன்னு சொல்லி கடிந்து கொள்றார். அதனால்தான் ஆமோஸ் 5:21 முதல் 23 வரைக்கும் பைபிள் சொல்லுது, உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். நீ எந்த பண்டிகை கொண்டாலும் அதை என்ன செய்யறேன்? நான் வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலி, போஜன பலி எனக்கு படைத்தால் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் சோத்திர பலி நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சல் என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அருவருப்பா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப அவங்க அதைத்தான் செய்தாங்க. பரிபூர்ணத்துல இருந்து போட்டாங்களே, அவங்க எல்லாம் சத்தமா போட்டாங்களே, ஓசை வரும்படி போட்டாங்களே, அதையெல்லாம் தேவன் விரும்பாத ஒன்று. தேவன் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. இப்ப கேட்கிறார் கர்த்தர், கேட்க, நீ கொடுப்பது பலியா அல்லது மிச்ச மீதியா? காணிக்கை பட்டியலே போடுறது பலியா அல்லது மிச்சம் மீதியா? நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்ம மிச்ச மீதியை கொடுக்க தேவன் ஏற்க வரவில்லை. அல்லேலூயா. பலியை கர்த்தர் விரும்புகிறார். அந்த பலிதான் அவங்களை மிகுந்த உயரத்துக்கு கொண்டு போகிறது, ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு அர்ப்பணிப்பு எல்லாருக்கும் வருமா? எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்வாதாரமே அசைக்கப்பட்டாலும் பைபிள் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். என் வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். குறையில்லாதபடி கர்த்தர் என்னை நடத்துவார். நல்லா புரிஞ்சுங்க. இருதயம் இல்லாத ஆடம்பர ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பதில்லை. இதயமே இல்லை, நீ நல்லா ஆட்டு மூட்டுன்னு கத்தி அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிற ஆராதனை தேவன் இல்லை, அதை ஏற்பதில்லை. உன்னுடைய ஆராதனையில இருதயம் இருக்கணும், முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், தன் ஜீவனையே அர்ப்பணிக்கணும், தன் எதிர்காலத்தையும் அர்ப்பணிக்கணும், தன் வாழ்வாதாரத்தையும் அர்ப்பணிக்கணும். இந்த ஆராதனையிலே தேவன் இருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு. 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை கர்த்தர் கொடுக்குறோம்? எவ்வளவு நேரம் தூங்குறோம்? நம்ம தூங்கணுங்கிறதுக்கு 8 மணி நேரம் கர்த்தர் கொடுக்குறார். ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கினா ஆரோக்கியமா இருப்பான்னு சொல்லி 8 மணி நேரத்தை கொடுத்துடுறாரு. மீதமுள்ள நேரங்கள் இருக்க, மீத நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம்? இங்க பாருங்க, நிறைய பேர் சனிக்கிழமை தான் விடிய விடிய பேசுவாங்க, சனிக்கிழமை தான் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சனிக்கிழமை தான் என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க. மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு நேரம் கொடுக்கவே மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறது? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேலைக்கு போனாதான் குடும்பத்தை நடத்த முடியும் என்று சொல்லுகிற என் மனசுக்கு கர்த்தரை தேடினால்தான் நல்லா இருப்போம்னு ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? என் மனசு சொல்லுது என்கிட்ட, நீ வேலைக்கு போலனா எப்படி குடும்பத்தை எப்படி நீ காப்பாத்துவ சொல்லுது மனசு. ஆனா அந்த மனசு நீ கர்த்தரை தேடலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஏன் சொல்ல மறுக்கிறது? அது சொல்ல மறுத்ததினாலே தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, பலன் இருக்குது, ஆனா எல்லாத்துலயுமே மிச்ச மீதி தான் கொடுக்கிறோம், மிச்ச மீதியை தான் கொடுக்கிறோம். நான் ஒரு காலம் அப்படி செய்யக்கூடாது, நான் சிந்திக்க வேண்டும். அவளை போல முழுமையான பலியை நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்.
முழுமையான பலியை நான் செலுத்த வேண்டும். அந்த முழுமையான பலி அவர் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா பேர் கூட தெரியலங்க, ஆனா இன்னைக்கும் அவங்கள பத்தி பேசும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் பற்றி கர்த்தர் பேச வேண்டாமா? அல்லேலூயா. ஆமா, ஒரு சில பிள்ளைங்களாம் இன்னைக்கெல்லாம் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னா குடும்பங்கள் உற்சாகமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா மற்றவர்கள் எப்படி இருக்கிறோம்? மற்றவங்க எப்படி இருக்கிறோம்? சபைக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா பங்கெடுத்துக்கிறாங்க, கொடுக்கறாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாறவே இல்லை. நீ மாறாத பட்சத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றமும் இல்லை. தேவன் எந்த மாற்றத்தையும் உனக்கு தர முடியல. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறார். ஒரு ஏழை விதவை, அவங்க ஏழை மட்டுமல்ல விதவையும் கூட. அப்படின்னா ஆறுதல் இல்லை, ஆதரவு இல்லை, அவங்களுக்கு பக்கபலம் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு வேற யாரும் இல்லாததுனால தான் ஜீவனத்துக்கு உள்ளதை போட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்கு உணர்வுகள் வரணும்னா இப்ப பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றேன். நீங்க ரொம்ப அன்பா இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர், நீங்க அவங்களை எப்படி பார்க்குறீங்கன்னா, கிழிஞ்ச துணியோட, ரொம்ப கஷ்டமான நிலையோட, தெருவில் உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உதவி செய்யுங்கன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்க ஒருத்தர் உங்க வீட்டில் உள்ளவங்கள பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? உங்களை சொன்னா கோச்சுப்பீங்க, என்னையே சொல்றேனே. இப்போ நான் தெருவில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் பைத்தியக்கார நாட்டம், என் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நிலையிலே உள்ள ஒரு விதவை தன்னிடத்தில் உள்ளதை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. அவங்க யாரையுமே சார்ந்து இல்லைங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை. யாராவது இருந்திருந்தாக்கா வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு வழி இருந்திருக்குமே. யாருமே கிடையாது. யாருமே இல்லாத ஒருத்தி எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று எண்ணினாள். எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று எண்ணி தன் வாழ்க்கையை பெட்டியிலே போட்டாள், தன் வாழ்வாதாரத்தை பெட்டியிலே போட்டாள். நல்லா புரிஞ்சுக்கணும், நீ அர்ப்பணிப்புன்னு ஒன்றை செய்யும் பொழுது தேவன் உனக்கானதை பெரிய காரியமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். மூன்றாவது, தனக்காக ஜீவனை கொடுக்க போகும் தேவனுக்கு தன் ஜீவனை கொடுத்தாள். இப்ப அவர் தான் ஜீவனை கொடுக்க போறார். யாருக்கு? இந்த அம்மாவுக்கு அவர் உயிர் கொடுக்க போறார். ஏன்னா இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா, அவர் சிலுவைக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அப்போ என்ன அடையாளம் அப்படின்னா, எனக்கு அவர் உயிர் கொடுக்க போகிறார். அவருக்கு என்னை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? தன்னையே கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் ஜீவனுக்கு உண்டா இருந்ததை போட்டாங்கன்னு 12:44 வாசிக்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன நிழலாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியாக கூட அது இருக்குதுங்கிறத அவர் வெளிப்படுத்துறார். எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது நடக்குது. ஏன்னா அவங்க பாருங்க, இந்த பரிசேயர்கள்லாம் விதவைகளின் வீடுகளை பட்சித்து 40 பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அதிக ஆக்கினை அடைவாங்க. விதவை எல்லாம் அவங்க பட்சிக்கிறாங்க. அவங்களுக்கு உபதேசம் சொல்றதுக்காக தான் இந்த விதவை குறித்து கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. சிலுவை பலி, அதுக்கு அடையாளமாக இவர் தன்னை அர்ப்பணிக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு விதவை தன்னை அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? கைவிடவே மாட்டார். நீங்க பாத்துங்களேன், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்துல அந்த சாரிபாத் விதவை என்ன செய்யறாங்க? என்ன செய்தாங்க? ஊழியக்காரனுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ஊழியக்காரனுக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க. கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான், அது அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதுக்கப்புறம் வழியும் இல்லை. அதை சாப்பிட்டதுக்கு பிறகு கண்டிப்பா மரணம் தான்ன்ற நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு செத்து போக வேண்டிய குடும்பம் 2 நாளைக்கு முன்னாடியே சாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. என்ன வருது? நீ இந்த அப்பத்தை சுட்டு முதல்ல எனக்கு கொண்டு வான்னு அவர் கேட்கிறாரு. இப்ப அவருக்கு கொடுத்துட்டா
2 நாளுக்கு அப்புறம் சாகிற மாதிரி இருந்த சூழ்நிலை. அவர் சாப்பிட்டு போன உடனே இவங்க என்ன செய்திருவாங்க, 2 நாளைக்கு முன்னாடி இறந்துருவாங்க. அதான் மரணம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த ஊழியக்காரன் சொன்னபடியே அப்பத்தையும் சுட்டு அவன் கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில அர்ப்பணிக்கிறோங்கிறத தேவன் பார்க்கிறார். எந்த மாதிரியான நிலையில நம்மை கொடுக்கிறோன்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ வேலையிலேருந்து வீட்டுக்கார் வர்றார், ஒரு 10 மணிக்கு வர்றார், ரொம்ப பசி. வீட்டில் என்ன இருக்குன்னு வருவார், சாப்பாடு இருக்குன்னு வருவார். சாப்பாடு இல்லை. இப்போ அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், எப்படி கோபம் இருக்கும்? கஷ்டப்பட்ட அந்த சூழ்நிலை, அங்கே பட்ட பாடு எல்லாம் இப்போ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபம் வரும். என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ இவங்க 2 பேர், அம்மாவும் பையனும், கொஞ்சோண்டு மாவையும் எண்ணெயும் கையிலையும் வச்சுக்கிட்டு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ போய் நீ எனக்கு கொடுத்துரு, நீ செத்தா என்ன உயிரோடு இருந்தா என்னன்னு சொல்ற மாதிரி கேட்கிறாரு. எப்படி இருக்கும்? எனக்கு கொடுத்துருமான என்ன, அதான் அர்த்தம். நீ சாகரத்தை பத்தி அப்புறம் விடு, நீ செத்தா என்ன உயிரோடு இருந்தா என்ன, முதல்ல எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல அவங்க அர்ப்பணிக்க முடியுமா, கொடுக்க முடியுமா? நம்ம யோசிக்கிறோம். செய்யலான்னு இருக்கேன், செய்யறேன் ஐயா, யோசிக்கிறோம். என்னைக்கு அவங்க தன்னை கொடுத்தார்களோ, தங்கள் இரு ஜீவனையும் அர்ப்பணித்தார்களோ, வசனம் சொல்லுது 3.5 வருஷம் பஞ்சம் இருந்தது. 3.5 வருஷம் பஞ்சம் இவங்களை பாதிக்கவே இல்லை. இவங்களுக்கு பரிபூர்ணம் இருந்துச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தர் அந்த மாவையும் அந்த எண்ணெயும் ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. அதை ஆசீர்வதிச்சிட்டார். எடுக்க எடுக்க என்ன செய்யல, குறைவே இல்லை. அது மட்டுமல்ல, 2 பேர் மட்டுமல்ல, அவங்க வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க பஞ்சத்துல, அவங்களும் காப்பாற்றப்பட்டாங்க. உன்னுடைய அர்ப்பணிப்பு உன் குடும்பம் முழுவதையுமே காப்பாற்றுகிறது. அப்ப இவங்க தன்னை பலியாக்கினார்கள். அந்த ஏழை விதவை தன்னை பலியாக்கினாள். தன் பலியாக மாத்தினதுனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:7-8 தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. தம்மைத்தாமே வெறுமையாக்கி இயேசு நிறைவேற்ற போகிற காரியத்தை இந்த அம்மா ஒரு அடையாளமா செய்யறாங்க. தன்னை வெறுமையாக்கினார்கள். இந்த ஏழை விதவை தன்னை வெறுமையாக்கினார்கள். இயேசு தன்னை வெறுமையாக்க போகிறார், தன் ஜீவனை கொடுக்க போகிறார். அடிமையின் ரூபம். நம்மள யாரு? அடிமைங்க. இந்த அடிமையின் ரூபத்தில் இயேசு வந்தார். அல்லேலூயா. இப்ப அந்த மாதிரி அவங்க தன்னை வெறுமையாக்குறாங்க. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு வாசிக்கிறோம். எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி மரணத்தின் முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவருடைய ஜீவனை கொடுக்க போகிற என் தேவனுக்கு என் ஜீவனை கொடுப்பதில் தவறில்லை. அதான் அர்ப்பணிப்பு. அதைத்தான் அவங்க அர்ப்பணிச்சாங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை அது? இதான் அந்த கிருபை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உன்னை வாழ வைக்க அவர் தரித்திரரானாரே. உனக்கு வாழ்வு கொடுக்க, உன் வாழ்க்கையை உயர்த்த, உன் பாவத்தை மன்னிக்க, உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க அவர் தரித்திரரானாரே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் அவரை பற்றி சொல்லுது, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லையா. ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லை. எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஒரு அடக்காராதனை பண்றோம், எவ்வளவு அன்பா நேசித்திருப்போம். இப்போ கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, பிள்ளைகளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்பு கூடுறாங்க. உயிர்
தான் உயிர். செத்த உடனே பணத்தை எப்போ எடுக்கிறீங்க? எப்போ எடுக்கிறீங்க? நேரம் ஆகுது. 4 மணிக்கெல்லாம் எடுங்க, 5 மணிக்கெல்லாம் எடுங்க. பொழுது போயிடுச்சுன்னா எடுக்க முடியாது, அடக்கம் பண்ண முடியாது. ராத்திரிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், நாத்து அடிக்க வேண்டாம். யார் அவரு? யார் அவரு? நேசத்துக்குரியவர், அன்புக்குரியவர். வச்சுக்க முடியுமா? செத்துட்டாருன்னா வச்சுக்க முடியுமா? இயேசுவை பாருங்க, மரிச்சிட்டாரு, உடம்புல கொஞ்சம் கூட ரத்தமே இல்லை, ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அவர் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் சிந்தினாராம். அந்த பாடியில் என்னதான் இருந்திருக்கும் அப்ப? அதாவது இந்த பழத்தை புழிஞ்சிட்டு வெறும் பழத்தை சக்கையா வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருந்திருக்காரு. மொத்த ரத்தத்தையும் போயிடுச்சு. இப்ப ஏற்பட்ட தியாகத்தை செய்ய போகும் என் தேவனுக்கு நான் என்னை அர்ப்பணிக்க கூடாதா? என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சாங்க. அதான் அந்த நிழல், சிலுவை பலிக்கான நிழலாக அது இருந்தது. எல்லாவற்றையும் எனக்காக தந்த தேவனுக்கு நாம் அவருக்கு கைமாறாக என்ன கொடுக்க போகிறோம்? என்ன கொடுக்க போறோம்? அல்லேலூயா. ஆமா, செத்த பிறகு ஒன்றும் நம்ம கூட வராது. என்ன வரும் தெரியுமா? இவங்க செய்த தியாகம் தான் வரும். இதை கர்த்தர் பரலோகத்தில் நினைவு கூறுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா, தன் ஜீவனை கொடுத்த அவளுக்கு, அதாவது தன் முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்த அவளுக்கு தேவன் கொடுத்த பரிசு. ஜீவனுக்கு உண்டா இருந்ததை எல்லாம் போட்டுட்டான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப தன் ஜீவனையே கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்ப அவளுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு என்னன்னா, வசனம் சொல், தன் எதிர்காலத்தையே காணிக்கை பெட்டியிலே போட்ட அந்த விதவையை பராமரிக்க தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறாளே, தேவன் அந்த விதவையை சும்மா விட்டுடுவாரா? அல்லேலூயா, விடமாட்டார். 146 சங்கீதம் 9 சொல்லுது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதரிக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன். நம்முடைய அர்ப்பணிப்பு எந்த நிலையில இருக்கிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். அவங்களை கர்த்தர் ஆதரிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், உன்னை பராமரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தின் மேல தாகம் இருக்கணும். வசனத்து மேல தாகம் இருந்தா நான் சொல்றதை கவனமா கேட்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 6:19-21 வரைக்கும் இயேசு சொல்றார் மலை பிரசங்கத்துல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில என்ன செய்யாதீங்க? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அது எப்படி? அதைத்தான் அந்த அம்மா செய்தாங்க. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் விதம் தெரிய வேண்டுமானால் உன்னுடைய பொக்கிஷத்தை பெட்டியிலே போடு, உன்னை பெட்டியிலே போடு, உன்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தருடைய சமூகத்திலே வை. அதான் அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 12:15 சொல்லுது, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவங்களுக்கு அந்த ஆசையும் கிடையாது. பொருளாசை அவங்களுக்கு அந்த விதவைக்கு இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. 1 தீமோத்தேயு 6:18-19 நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நன்மை செய்வது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருப்போம் என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. தாராளமாய் கொடுக்க வேண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உதார குண உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நித்திய ஜீவனை பற்றி கொண்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு
கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா லூக்கா 16ல் 10-11 வசனங்கள் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அப்ப அவங்க கொஞ்சத்துல எப்படி இருந்தாங்க? உண்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் ஆதரிச்சார், வழி நடத்தினார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களையும் வழி நடத்துவார், உங்களையும் ஆதரிப்பார், உங்களையும் பராமரிப்பார். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மத்திய 25-23 சொல்லுது, அப்படி கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அந்த எஜமானன் சொல்லுவார், நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்த உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. எஜமானுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, அதை நமக்கு தருவார். இயேசு சொன்ன மாதிரி, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தர்றேன், என் சந்தோஷத்தையே உங்களுக்கு தர்றேன், அதை கர்த்தர் நமக்கு தருவார். அங்கே அழுகையும் இல்லை, பற்கடிப்பும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வேதனையும் இல்லை, அங்கே மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. அப்ப நாம எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏழை விதவையும் 2 காசும் இன்றைக்கும் பேசுகிறது, இன்றைக்கும் பேசுகிறார். நீங்கள் அநேகர் உங்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்க கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதை கர்த்தர் ஒருபோதும் மறக்காதவர், அது ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். அதற்கான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அவளை போல நாம் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவோம். நம்மளை கர்த்தர் பேசு பொருளாக மாற்றுவார். எல்லாராலும் நாம் பேசப்படுவோம். தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாரும் கண்ணை மூடும். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கென்று நீர் எங்களோடு பேசின ஏழை விதவையும் 2 காசும் இன்றைக்கும் பேசுகிறது, இன்றைக்கும் பேசுகிறது. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் எதையும் அர்ப்பணிக்க முடியாது. உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம், உண்மையில அன்பு கூறுகிறோம் அப்பா. உமக்காக நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு தான் தேவனால் பாராட்டப்படும். ஜீவனை அவள் பெட்டியிலே போட்டாள், தன் எதிர்காலத்தை பெட்டியிலே போட்டாள், தன் வாழ்வாதாரத்தை பெட்டியிலே போட்டாள். கர்த்தர் அவளை பார்த்து அதிகமாய் போட்டாள் என்று சாட்சி சொன்னார். எங்களையும் அப்படியே சொல்லும்படியா வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் இன்னும் நீர் உயர்த்தணும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றணும், சாட்சியாய் நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய நன்மையான கரம் இறங்கி வரட்டும், ஆசீர்வாதமான கரம் இறங்கி வரட்டும், கிருபையின் கரம் இறங்கி வரட்டும். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி சோத்திரம் மக்கிய செலுத்துகிறோம். சபையின் மேலே உம்முடைய ஆசீர்வாதங்களும், சபையின் மேல் சபையாரின் மேலே உம்முடைய நன்மைகளும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒருவரும் கர்த்தர் வெறுமையாக்காதபடி, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிங்க. சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.